காசு என்ன மரத்துலையா காய்க்குது? போன வாரம் ரூ. 500 குடுத்தனே, அது என்னாச்சு? போன மாசம் உனக்கு ரூ. 2000 குடுத்தனே, அது என்னாச்சு? வீட்ல சும்மா தானே இருக்க. வெளியில போயி மனுஷன் பாடுபட்டுட்டு வர்றது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஒரு ரூபாய்க்கும் நான் நாயா, பேயா அலைஞ்சு எவன் கால்லயாவது விழுந்து கூணு கும்பிடு போட்டு நான் பாடுபட்டுட்டு வர்றேன். அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ற. இந்த மாதிரி இன்னமும் பல வீடுகள்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப் கிட்ட இந்த மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பொதுவா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க, அவங்களுக்குன்னு ரூ. 1 செலவழிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு இது கிடையாது. குடும்பத்துக்கு செலவழிச்சாலும் அதுக்கு கணக்கு காட்டணும். இந்த மாரி இன்னும் நெறைய பிரச்சனைகள வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃபேஸ் பண்றாங்க. இந்த வீடியோல 5 டிப்ஸ். 5 டிப்ஸ். அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கனால மாசம் 5000க்கும் மேல சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்குன்னு ஒரு வருமானத்த உங்கனால ஈட்டிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, உங்களோட செலவுகளை நோட் பண்ணுங்கள். சின்ன சின்ன செலவாக இருக்கட்டும், ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன செலவுகளை எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். ஒரு டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எண்ணெய் பாக்கெட் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லி பக்கத்து கடையில் போயிட்டு அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டு வர ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ ஒரு மாவு பாக்கெட்டோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு காஃபி தூள் இல்லைன்னு சொல்லி போய் ரூ. 2 வாங்குகிற அந்த காஃபி தூளுமே நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் எவ்வளோ செலவு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கலாம். அதுக்கும் மீறி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் தெரியும். எந்த இடத்துல கேப் விழுகிறதும் தெரியும். ஒரு மாதம் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அடடா நம்ம இவ்வளோ செலவு வேஸ்ட்டாக போகிறதே, இந்த இடத்துல நம்ம இதை பண்ணுறதுக்கு பதுவாக நம்ம பட்ஜெட்டில் நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம், இல்லை நம்ம மந்த்லி ஒன்ஸ் வாங்குகிற பொருட்களில் அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சம்பளம் வந்ததும் அந்த சம்பளத்தை நீங்கள் கையில் வாங்கி உங்கள் பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு சரியாக கேட்டகரி படி பிரித்து அந்த காசை கையால் கொடுத்து செலவு பண்ணி கையால் நீங்கள் அதை வாங்குங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் இந்த பொருளுக்காக இந்த கேட்டகரிக்காக நம்ம இவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் எங்கே கட் பண்ணணும், எங்கே கேப் விழுகுது, எங்கே நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கே ஓவர் த டைமில் பில்ட் ஆகிடும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, இம்பல்சிவ் பையிங். அதாவது நம்ம ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ஒரு வீடியோவோ ஒரு ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு, அடடா இந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தாலும் நமக்கும் வேலை ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அது உண்மையிலேயே உங்கள் வேலையை ஈஸியாக்குதா, இல்லை உங்களுடைய அமௌண்ட்டை, உங்களுடைய பட்ஜெட்டை, உங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் யாரோ ஒருத்தர் போடுறாங்க, ஒரு சில பொருள் உபயோகமாக இருக்கலாம், ஒரு சில பொருள் நமக்கு இப்போ தேவை இல்லாமல் இருக்கலாம். அதை நீங்கள் வேறு வழியில் கூட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்காதீங்க. இப்போ உங்களுக்கு அது தேவை, இப்போ அது இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வாங்குங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கார்ட்டில் போட்டு வைங்க. ஒரு 2 days அது கார்ட்லேயே இருக்கட்டும். 2 daysக்கு அப்புறமும் உங்களுடைய தாட், ஓகே இந்த பொருளை நான் வாங்குகிறேன், எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற தாட் இருந்தால் நீங்கள் வாங்குங்க. அதுக்குமே நீங்கள் அதில் இஎம்ஐயோ எதுவுமே போகாதீங்க. உங்கள் கையில் காசு வச்சு வாங்குங்க. தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். என்னடா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அவுட் சைட் ஃபுட் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் நம்ம 30 நாள் இருக்குது, 30 நாள் 3 வேளை 90 டைம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நியர்லி 110 டைம்ஸ் வருவோம். இதில் 10 தடவை வாங்குங்க. நீங்கள் அதில் 50 தடவை, பாதிக்கு பாதி ஒரு 40 தடவை இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டுக்கு போகாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு மீல் பிளான் போடுங்க. வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் போடுங்க. அதில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐட்டத்தை கொண்டு வாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத கொண்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க. அளவாக செய்யுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் எப்படி அளவாக செய்யுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இவ்வளோ சாப்பிடுவாங்கங்கிறது தெரியும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கை எச்சா வைப்பாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சமைங்க. தேவையில்லாமல் கொட்டாதீங்க. பழசு மாதிரி போட்டு அடுத்த நாள் அந்த பழசை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு பொதுவாக நீங்கள் அளவாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. மீல் பிளான் போட்டு வைங்க. மீல் பிளானுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கான க்ராசரி லிஸ்ட் எழுதி அந்த க்ராசரி லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக நீங்கள் தேவையில்லாதது எல்லாமே ஒதுக்கிடுவீங்க. கண்ணில் படுறதெல்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு பையிங் ஒரு கரெக்டான ரூட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மீல்ஸுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க.
4th டிப் என்ன அப்படின்னா, உங்கள் பேஷன். உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தெரியலாம். அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி என்னால் ஒரு ரூ. 10 அதிலிருந்து ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா தட்ஸ் வெரி குட். நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ரூ. 10 ரூ. 100 ஆகும், ரூ. 500 ஆகும், 500 1000 ஆகும், 1000 உங்களுக்கு 10,000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தையல் தெரியும் அப்படின்னா நீங்கள் வெளியில் தைக்க கொடுக்காதீங்க, உங்களுக்கு தைக்க கொடுத்துக்கோங்க. அதுக்கான கூலியை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளியில் ரூ. 200 300 கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதில் ரூ. 150 எடுத்துக்கோங்க. உங்களுக்கான கூலியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹெம்மிங் தெரியும்னா ஹெம்மிங் போடுங்க. ஏதாவது பக்கத்தில் டெய்லரிங் ஷாப் பிஸியாக இருக்க டெய்லரிங் ஷாப்பில் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடுங்க. இல்லை ஓரம் மட்டும் அடித்து கொடுக்குறவங்க, ஒரு ஓரம் அடித்து கொடுக்குறோம் அப்படின்னா 10லேருந்து 15 சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியில் அவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க ரூ. 40 கேட்குறாங்க. ஃபால்ஸ் அடித்து கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி டியூஷன் போன்றவங்க இருக்காங்க. 1லேருந்து 5th 5வது வரைக்கும் குட்டி குட்டி பிள்ளைகளாக வச்சு டியூஷன் வச்சுட்டு மந்த்லி 100 to 150 ருபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு 10 பேர் இருந்தாவே அதுவே உங்களுக்கு 1500 ஆகும். வெறும் 2 மணி நேரம் வேலை. சாரீ ட்ராப்பிங் பண்ணுவாங்க, மெஹந்தி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வரும், உங்களோட பேஷன் என்னவோ அதில் ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு தையல் தெரியும் அப்படின்னா தையலில் வேறு என்ன நான் முயற்சி பண்ணலாம், என்ன புதுசாக பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆரி ஒர்க்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லு, பேஷன் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய வருமானமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நெக்ஸ்ட்டு டிப்பு, 5th டிப், இதுதான் லாஸ்ட்டு டிப். நீங்கள் கமிட்டட் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ எனக்கு ஒரு செலவெல்லாம் போக எனக்கு இவ்வளோ மிச்சமாகுது, இதை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது போயிட்டு நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வந்ததும் இவ்வளோ நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், மிச்சத்தில் தான் என்னோடய எக்ஸ்பென்ஸை நான் கவர் பண்ண போகிறேன், எனக்கு பத்தலை அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வாங்க. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் ஹை ஆகிட்டே தான் போகும். உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதே இடத்துல தான் நிற்கும். உங்களோட சைடு இன்கம் அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு இதில் ஒரு 50-300 மிச்சமாகுது, எப்படியும் மாதம் வந்துட்டு ஒரு 2000 எனக்கு மிச்சமாகும் அப்படின்னா அதை வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுங்க. பட் சம்பளம் வந்ததும் என்னோடய 20% சம்பளம் 10,000 2000 நான் சேவிங்ஸ்க்கு போட்டே தான் ஆவேன் அப்படின்னு தூக்கி தனியாக வைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஏன்னா ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெல்த் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் 2000 போடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வர்றீங்க. ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். தாய் கிழவியில் ஒரு சீன் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை நாள் அவள் சேர்த்து வச்சது எதுவுமே இல்லைங்கும்போது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த சேமிப்பு, அதுக்கப்புறம் செலவு, அதுக்கப்புறம் அந்த செலவில் மிச்சம் வர்றதையும் நீங்கள் சேமிக்கணும். இல்லை வாங்குகிற சம்பளம் எனக்கு அதே பத்த மாட்டேங்குது, என்னுடைய செலவுகள் ரொம்ப மீறி போகுது அப்படின்னா ஐடென்டிஃபை யுவர் ரூட் காஸ் த்ரூ பட்ஜெட் மூலமாக உங்கள் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு வேளை இப்போ இருக்க விலைவாசிக்கு வாங்குகிற சம்பளம் நிறைய குடும்பங்களில் சரியாக தான் இருக்குது, இல்லை பத்தாமல் தான் போகுது. அடுத்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நீங்கள் பட்ஜெட் எப்படி போடலாம், எப்படி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் வெல்த் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இப்படி எல்லாமே வந்துட்டு நான் ஒவ்வொரு அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ் இட்.